வணக்கம் மக்களே. உங்கள் அனைவருக்கும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025இல் பங்கு சந்தை எப்படி இருக்கும், எந்த பங்கில் முதலீடு செய்யலாம் என்பதைப் பற்றி நாம் யோசிக்காமல் இருக்க மாட்டோம் என்று நம்புகிறேன். மணிகண்ட்ரோல் 2025ஆம் ஆண்டிற்கான 25 பங்குகளை பட்டியலிட்டிருந்தது. இன்று உங்களுக்காக நான் இந்த பங்குகளை உங்களிடம் பகிரப்போகிறேன். இதுவே உங்கள் முதலீட்டின் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்குகள் இருந்தால் மகிழ்ச்சியாக இருங்கள். இல்லை என்றால் முறையான ஆராய்ச்சிக்குப் பிறகு இந்த பங்குகளை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்க்க முயற்சிக்கவும். வாருங்கள் 2025ஆம் ஆண்டிற்கான 25 பங்குகளை பார்ப்போம். DLF. DLFக்கு ஃப்ரீ 25இல் 41,000 கோடியும் மீடியம் டெர்மில் 63,500 கோடியும் அளவிலான விற்பனை முடிவு இருக்கிறது. சொத்துத்துறையின் வளர்ச்சி DLFக்கு ஆதரவாக இருக்கும். முக்கிய நகரங்களில் வீட்டு தேவை சப்ளைவை மிஞ்சுவதால் DLFக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். KNR தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களில் கவனம் செலுத்தி 5,606 கோடி ரூபாய் அளவிலான ஆர்டர் புத்தகம் வைத்திருக்கிறது. Q2 FY25 நிலவரப்படி 5,000 முதல் 6,000 கோடி புதிய ஆர்டர்களை இலக்காக கொண்டுள்ளது. NHAI மூலம் சுமார் 85 டெண்டர்கள் 1,800 கோடி அளவில் அனுமதிக்கப்படவுள்ளன. செயல்திறன், நல்ல நிதிநிலை மற்றும் உயர்ந்த வருமான விகிதத்தில் சிறந்து விளங்குகிறது. H2 FY25இல் வேகமான வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 2024 செப்டம்பருக்கு $88 பில்லியன் அளவிலான ஆர்டர் புத்தகம் கொண்டுள்ளது. இதில் 24 விழுக்காடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உட்படுகிறது. ஆட்டோமோட்டிவ் துறைக்கு அப்பாற்பட்டு விரிவாகி சமீபத்திய வாங்குதல்களை வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறது. வாடிக்கையாளர் தேவைகளுக்கு ஏற்ப 2002 முதல் 43 நிறுவனத்தை கையகப்படுத்துதல் செய்து நிதி மற்றும் மூலதன கட்டுப்பாட்டில் ஒழுக்கமான அணுகுமுறையை பின்பற்றுகிறது. ஜொமேட்டோ உணவு டெலிவரி மற்றும் குயிக் காமர்ஸில் முன்னணியில் உள்ளது. பிளிங்கட் விரிவடைவதால் ஜொமேட்டோ வின் சேவைகள் மற்றும் கிடைக்கும் அளவு அதிகரிக்கின்றன. ஹைப்பர்பியோ மாற்று வருமானம் மூலம் நிலைத்த வருமானத்தை உருவாக்குகிறது. ஜொமேட்டோ இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் எதிர்காலத்தில் வேகமான வளர்ச்சிக்கு சிறப்பாக இடம்பெறுகிறது. இணைய பயன்பாடு மற்றும் பயனர் பழக்கங்களின் மாற்றம் ஜொமேட்டோ வின் சந்தைப்படுத்தல் நிலையை உறுதிப்படுத்துகின்றன. ராம்கோ சிமெண்ட்ஸ் 24 மில்லியன் டன் திறனுடன் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் உள்ளது. தென் மற்றும் கிழக்கு இந்தியாவில் நிலவும் தேவையின் காரணமாக விற்பனை வளர்ச்சியை எதிர்பார்க்கப்படுகிறது. கடன் குறைப்பு, தேவையற்ற சொத்துகளின் விற்பனை மற்றும் எதிர்கால விரிவாக்கத்திற்கு குறைந்த காப்பெக்ஸ் செலவிடுதல். நிதி மேலாண்மையில் மேம்பாடு மூலம் செயல்திறன் எளிமைப்படுத்தப்படுகிறது. பாரதி ஏர்டெல் 233 ரூபாய் ARPU உடன் மொபைல் சேவைகள் துறையில் முன்னணியில் உள்ளது. 2G இலிருந்து 4G 5G மாற்றம் மற்றும் வளமான வாடிக்கையாளர் அடிப்படை மூலம் ARPU 300 ரூபாய் ஆக உயர்வதை எதிர்பார்க்கப்படுகிறது. நிறுவனம் வலுவான அடிப்படைகள் கொண்டது மற்றும் இது மேம்படுகிறது. ஊரக விநியோக பரவல் மற்றும் நெட்வொர்க் முதலீடுகளில் கவனம் செலுத்துகிறது. டவர் விற்பனை, குறுகிய பங்கு முதலீடுகள் மற்றும் மொபைல் மணி IPO வாய்ப்புகள் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி தன்னுடைய தொழிற்சாலை மற்றும் வாகன பாட்டரிகளை 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது மற்றும் புகழ்பெற்ற OEM-களை சேவையளிக்கின்றது. பெரிய தொலைத்தொடர்பு சேவையகங்களுக்கான வழங்குனர். தொலைத்தொடர்பு உபகரண உற்பத்தியாளர்கள், UPS துறை, இந்திய ரயில்வே மற்றும் மின்சாரம், எண்ணெய், எரிவாயு துறைகள் போன்றவற்றுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வழங்குனர். தரவு மையங்கள், EV பாட்டரிகள் மற்றும் 5G முதலீடுகள் போன்ற வளர்ந்துவரும் துறைகளில் நிறுவனத்தின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த துறைகளின் வளர்ச்சியிலிருந்து பயன்பெறுவதற்காக அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி ஒரு கிகா செல் நிலையம் மற்றும் EV பாட்டரி பேக் உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. பீராமல் ஃபார்மா 3 முக்கிய துறைகளில் செயல்படுகின்றது. CRDMO, காம்ப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஜெனரிக்ஸ் மற்றும் கன்சியூமர் ஹெல்த் கேர். CRDMO துறை இன்க்ரீஸ்ட் பயோடெக் ஃபண்டிங் மற்றும் தனிப்பட்ட தயாரிப்புகளுக்கான அதிகமான விருப்பங்களுடன் மேம்பாடுகளை காண்கின்றது. US பயோசெக்யூர் ஆக்ட் சட்டம் குறித்த தாமதங்கள் இருந்தாலும் உலகளாவிய புதுமைகளை சார்ந்த சீன மாற்றம் வளர்ச்சியில் தடைகளுக்கு இடமளிக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. FY30க்கு நிறுவனம் $2 பில்லியன் வருமானம் மற்றும் சுமார் 25 விழுக்காடு எபிட்டா மார்ஜின்களை எதிர்பார்க்கின்றது. இது அதிகமான வளர்ச்சி தெளிவை வழங்குகிறது. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவின் இரண்டாவது பெரிய தனியார் அயல்நாடு துறைமுக இயக்குனர் ஆகும்.
நிறுவனம் 170 மில்லியன் டன் பராமரிப்பு திறனை FY28க்கு 288 மில்லியன் டன் மற்றும் FY30க்கு 400 மில்லியன் டன் ஆக விரிவுபடுத்துவதற்காக 30,000 கோடி காபெக்ஸ் திட்டத்தை மேற்கொள்கிறது. JSW Infra தனது வலுவான பேலன்ஸ் ஷீட்டை பயன்படுத்தி அதிரடியான மற்றும் இயற்கையான வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராய்ந்து சந்தையில் பலப்படுத்துவதற்கு திட்டமிடுகிறது. IHCL சொத்துக்களை குறைவான ஆவணப்படுத்தும் அணுகுமுறையை பின்பற்றி உள்ளூர் விரிவான விசேட பயண சந்தையில் லாபம் பெற ஹியூமன் மற்றும் அமர்ஸ்டேஸ் போன்ற துறைகளுக்கு விரிவடைகிறது. நிறுவனம் எபிட்டா மார்ஜின்களை மேம்படுத்துவதற்கு மற்றும் சரக்குகளின் தேவை மற்றும் வழங்கல் உடன்பாடுகளை சீரமைப்பதற்கு கவனம் செலுத்துகிறது. வலுவான பேலன்ஸ் ஷீட் உடன் IHCL ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரில் ஒரு முக்கியமான நிறுவனமாக இருக்கின்றது மற்றும் எதிர்கால வெற்றிக்கு சிறப்பாக அமைந்துள்ளது. சிப்லா அமெரிக்க வருமானம் $237 மில்லியனாக இருந்தது. லாண்ட்ரியடைட் விற்பனை குறைந்துவிட்டது என்ற காரணமாக கூட இருக்கலாம். மேலும் பங்குதாரரின் உற்பத்தி ஆலை திறன் விரிவாக்கத்தை மேற்கொண்டது. விற்பனை Q4 FY25 இல் மீண்டும் அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. Q3 FY25 விற்பனை சுமார் $220 மில்லியனாக எதிர்பார்க்கப்படுகிறது. சிப்லா ஆல்பியூட்டரால் இல் 15 விழுக்காடு மற்றும் லாண்ட்ரியடைட் இல் 35 விழுக்காடு சந்தை பங்கு நிலைத்துள்ளது. 1000 புதிய மிஸ்ஸஸ் சேர்ப்பதன் மூலம் சிப்லா மொத்த சேல்ஸ் ஃபோர்ஸ் 8700 ஆக உயர்ந்தது. இது இந்திய வணிகத்திற்கு மேலதிக வருமானத்தை கொண்டு வர இருக்கும். ஆக்சஸ் செக்யூரிட்டீஸ் கடந்த சில காலங்களில் ஈதாஸ் வலுவான மற்றும் தொடர்ச்சியான செயல்திறனை துல்லியமாக சொல்வதால் எதிர்கால வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான வளர்ச்சி காரணிகள் பிரீமியம் மற்றும் லக்ஸரி கடிகார சந்தையில் நிலையான கோரிக்கை. CPO துறையில் நுழைவு உயர்ந்த விகிதமான தனித்துவமான பிராண்டுகளின் பங்கு அதிகரிப்பு மற்றும் சாமான்களில் புது விரிவாக்கம் ஆகியவையாக உள்ளன. வர்த்தக நிறுவனம் FY24 முதல் 27 இல் 33 விழுக்காடு வருமான CAGR மற்றும் 38 விழுக்காடு PAT வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றது. ஹீரோ மோட்டோ கார்ப் திடமான வளர்ச்சிக்காக தன்னுடைய பிரதான மாடல்களையும் எதிர்வரும் ஸ்கூட்டர் அறிமுகத்துடன் EV சந்தையில் நுழைவையும் ஆதரவாக கொண்டுள்ளது. ஊரக மற்றும் சிட்டி சந்தைகளில் திரும்பிய தேவையும் திடமான திருவிழா சீசன் விற்பனையும் அதன் சந்தை நிலையை வலுப்படுத்துகின்றன. பிரீமியம் மற்றும் பாரம்பரிய துறைகளில் கவனம் செலுத்தும் வலுவான தயாரிப்பு பட்டியலுடன் ஹீரோ மோட்டோ கார்ப் தொடர்ந்து வெற்றிக்காக சிறப்பாக அமைந்துள்ளது.